Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Radhiyamma. எங்க அந்த ரதியம்மாவுக்கு இன்றையோட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 49வது பிறந்த நாளை வந்து கொண்டாடுறாங்க. ஏனென்றால் உன் பிறந்த நாள். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய யூடியூப் சேனல், எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் ட்ராவல் அண்ட் டூரிசம், எங்களுடைய கம்பெனி சார்பாகவும் யூடியூப் சேனல் சார்பாகவும் வந்து இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த இடத்துல கேக் கூட வந்தது? நல்ல கப்பியா, நல்ல சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷமா இருக்கு. அந்த கடற்கரை ஓரத்தில் எனக்கு கேக் வெட்டுறதுக்கு மிகவும் சந்தோஷம். எனக்கு மிகவும் நல்ல சந்தோஷமா இருக்கு. மாம்பழத்தை கேக் வெட்டுறது, நல்ல காத்து அடிச்சு கொண்டு இருக்கு. இந்த இதெல்லாம் கொளுத்துன ஒரு நாய்க்கு அப்படியே வைத்து ஆவண்டி கையா என்னப்பா தெரியுது இல்லையோ? ஐயோ, அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நான் அனுஷான். நான் மிது. நான் ஜெது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நீங்கள் நினைச்சது உண்மைதான். அம்மாவுக்கு பிறந்தநாள். ரதியம்மாவுக்கு இன்றையோட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 49வது பிறந்த நாளை வந்து கொண்டாடுறாங்க. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னை பெத்தெடுத்த அன்பு தாய்க்குளம், அன்பு குலம், அன்பு தாய் என அன்பை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு அன்பு தாய், எங்களுடைய அன்பு தாய் என ரதியம்மா அவங்களுடைய 29வது பிறந்தநாள். என்னம்மா 20 49 ஓகே. 49வது பிறந்த நாளில் வந்து இன்றைய தினம் கால் தடம் எடுத்து வச்சுட்டாங்க. சரியோ? அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு வந்து அம்மாவோட பிறந்தநாள். அம்மாவோட ஆசைப்படியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் கடற்கரையில் வந்து கேக் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற 2 பேரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 பேரையும் பார்த்து நீங்கள் நிறைய நாள் ஆயிடுச்சு. ஏன்னா இவர் தற்போதைய எங்கள் வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் ட்ராவல் அண்ட் டூரிசத்தினுடைய மேனேஜர், எங்களுடைய முன்னாள் வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் ட்ராவல் அண்ட் டூரிசத்தினுடைய மேனேஜர். அப்போ 2 பேரும் பக்கத்தில் இருக்கிற நடுவில் இருந்து நான் இப்போ பேசி கொண்டிருக்கேன். எப்படி இருக்கீங்க 2 பேரும்? நல்லா இருக்கீங்களா? எப்படி போகுது உங்களோட வேலையெல்லாம்? பரவாயில்ல. உங்களோட ட்ராவல்ஸ் வெளியில் அப்படி போகுது? இந்த வீட்டை சொல்லிப்பாங்க வரும்போது வீட்டை சொல்லிப்பாங்க. அதாவது அந்த தோல் பேக் கொண்டு வச்சிருக்கான். அந்த தோல் பேக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா டொய்லெட்டுக்குள்ள கொண்டு வரானா? அப்படி என்ன இருக்கு அதுக்குள்ளே? அதுக்குள்ள என்ன புக்கிங் பண்ண ஓப்பி மற்ற போனுகள் டொய்லெட்டுக்கு எழுதுறீ அவ இது இல்ல அவசரத்துக்கு கோல் எடுத்தாருன்னு சொன்னாங்கன்னு நோட் பண்ணுவேன். அது சரி, வேலையை வந்து இதாக பார்க்குறேன். நீங்கள் அப்படி தான் இருந்தீங்கன்னு. ஓகே. என்ன கேட்பாங்க, என்னடா இன்னொட வேலை முடியல, 8 மணி 9 மணிக்கு இல்லை கடைக்கு போனானே போறேன், என்ன இப்ப அவங்கள வாரானே வேலை முடியல. அப்படிதானே, வேலையில வந்து கவனம் செலுத்தணும். நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த போன செவ்வாய்க்கிழமை தான் முடிஞ்சது யூனிவர்சிட்டி ஃபார்ம் எல்லாம் போட்டு வேலையெல்லாம். ஓகே. இப்போ அடுத்த மாதம் இல்லாட்டியா அடுத்த மாதம் அப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இதில் வந்து அப்டேட்டுகளை வந்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அம்மாவுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக வந்து நம்மளோட யூடியூப் சேனலுடைய ஆலோசனை வழிகாட்டி தாசண்ணா வந்து காலையில் வந்து சொல்லியிருந்தாங்க. அதோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அம்மாவோட பிறந்தநாள் அதுமா வந்து அம்மாவுக்கு ஒரு கிஃப்டாக அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து என்னென்னு சொல்கிறது, அதை காட்டுறேன் உங்களுக்கு. சரியோ? அவங்களோட டைம் லண்டன் டைம் கிட்டத்தட்ட 4 மணி. அம்மாவோட பேரில் வந்து ஒரு லொத்தர் எடுத்துக்காங்க இன்றைக்கு நைட்டுக்கு. என்ன எத்தனை 10.3 மில்லியன் பவுண்ட்ஸ். சரியோ? லண்டன் பவுண்ட்ஸ். சரியோ? 10.3 மில்லியன் லண்டன் பவுண்ட்ஸ். அதில் லாட்ரி வந்து நம்பர் எடுத்துருக்காங்க. அந்த நம்பர் வந்து இதில் அனுப்பியிருக்கா பாருங்க தாசண்ணா, இதான் நம்பர்ன்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. வந்தா சரி. சரி, வந்தா இருக்கு நம்பர். இன்றைக்கு நைட்டுக்கு விழும்புன்னு சொன்னால் சரியோ? நிறைய பேருக்கு நிறைய என்ன சொல்கிறது சேவைகள் இருக்கு. என்ன அப்போ தாசண்ணா வந்து போட்டிருக்கா பாருங்க ரெக்கார்டிங். இந்த நீர் தந்த இந்த லொட்டரி நம்பர் 8 15 21 29 41 55 நீர் சொன்ன நம்பர். மற்றது நான் வந்து எங்களோட மிஷின்லேயே செலக்ட் பண்ற மாதிரி லக்கி டிப்னு சொல்லி எடுத்தேன். இந்த இரவு 10.376 மில்லியன்
இது முழுமை இருந்தால் எல்லா பிரச்சனையும் நாங்கள் முடிப்போம். உங்களுடைய அம்மா சார்பாக உங்களோட அம்மாவுக்கு இந்த பிறந்த நாள் கிஃப்டாக இதை சொல்லும். கோல் வந்துட்டே இருக்கு பாருங்க. கோல் வந்து கதை கூட மாட்டாங்க, கோல் வந்து விட்ருங்க லைனில். சரி, ஓகே. தாசண்ணாவுக்கு வந்து நாங்கள் இனிய என்ன நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். நீங்கள் இனிய பிறந்த வாழ்த்து சொன்னீங்க. அதாவது இன்றைய நாளில் அம்மாவோட பிறந்த நாள் தானே, அப்போ அம்மாவோட பேரில் வந்து ஒரு லொட்டரி டிக்கெட் ஒன்று எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு இன்றைய காலையில் அவங்களோட டைம் வந்து இப்படி இச்சாவும் ஒரு என்ன சொல்கிறது 4 மணிக்குள்ளே நம்மளோட ஒரு 10 மணி காலையில் 9 மணி அப்படி இருக்கும், 9 மணி 10 மணி இருக்கும். அந்த டைம் தான் அங்கே காய்ச்சிருந்தவர். நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் காய்ச்சிருந்தோம். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்க நம்ம விஷயத்துக்கு வரும். சரியோ, இன்றைய தினம் வந்து நான் அம்மாவோட பிறந்தநாள். அம்மா ஆசைப்பட்டதன்படி நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பேர் வந்து பேனில் தான் இருப்பாருங்க. எங்கள்ட ட்ராவல் அண்ட் டூரிசத்தினுடைய பேன் என்ன டால்ஃபின். சரியோ, அப்போ நாங்கள் இப்போ அம்மா வந்து கூட்டி வந்திருக்கோம் கேக் வெட்டுறதுக்கு. எங்களுடைய இன்றைய இந்த நிகழ்வின் கதாநாயகி ஜோ அப்புறம் ஜோ என்ன ரதியம்மாவை வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க. கண்ணீரம்மா யார் யார் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரதியம்மா நிற்கிறாங்க. நீங்கள் இன்றைய தினம் வந்து எல்லாரையும் வந்து ஒரே வீடியோவில் பார்க்கக்கூடியமாக இருக்குண்ணே. ரதியம்மா நம்முடைய வேலாயுதம் அம்மம்மா என்ன மொழிபெயரை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். எல்லாருமே வந்து கூட்டி வந்திருக்கோம். வாங்க போகலாம். எங்களுடைய அம்மாவுக்கு என்ன பிறந்தநாள் வாழ்த்து சொல்லக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்களை வந்து நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய அம்மாவினுடைய பிறந்தநாள் என்ன வாழ்த்துக்களை கமெண்ட்டில் வந்து தெரிவித்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க அம்மாவோட போயிட்டு கதைக்கலாம். ஓகே, இப்போ வாங்க அம்மாவோட போயிட்டு கதைக்கலாம். வாங்க. ஏனென்றால் உன் பிறந்த நாள். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய யூடியூப் சேனல், எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் ட்ராவல் அண்ட் டூரிசம், எங்களுடைய கம்பெனி சார்பாகவும் யூடியூப் சேனல் சார்பாகவும் வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கீங்களோ? நல்லா இருக்கேனே. நல்ல இந்த வெள்ளி கலர் அதில் வந்து சாரி அம்மா அப்படி இருக்காங்க, அழகாக இருக்காங்களா? சாமி அப்படி இருக்காங்க. ஓகே, அம்மாவினுடைய ஆசைக்கு இணங்க நாங்கள் இப்போ பீச்சில் வந்து நிற்கிறோம். என்ன எந்த பீச் அப்படின்னு சொன்னால் கழுதாவளை பன்னியார் ரோட். என்ன பன்னியார் ரோட் அப்படி தொங்கலுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பீச்சை பார்க்கலாம். இந்த பீச்சில் வந்து கேக் வெட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிருந்தாங்க. அப்போ அம்மா வந்து நாங்கள் கேக் கொண்டு வந்து ரெடி பண்ணிட்டு இங்கேயே வந்துட்டோம். என்ன பெரிய அளவில் கொண்டாடுறதுக்கு விருப்பம் இல்லை. காரணம் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய நிலைமைகள் அப்படி என்ன இருந்தாலும் அம்மா என்ன அப்போ அம்மா வந்து முக்கியம். அப்போ அவங்களோட பிறந்தநாள் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி வந்து நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், போன நேரம் வந்து பீச்சில் வெட்டது ஆசைப்பட்டாங்க, உள்ளே கூட்டி போனாங்கண்ணே. உள்ளே கூட்டிகிட்டு போய் கேக்கு பயில என்ன வெட்டினாங்க? பர்கர். ஞாபகம் இருக்கா? கேக்கு பயில வந்து பர்கர் வெட்டியிருந்தோம். இப்போ வந்து நாங்கள் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கேக் இந்த கலர்லாம் வந்து கேட்டவங்க. அப்போ அதே கலரில் வந்து நாங்கள் கேக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க யார் யாரெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி காட்டுறோம். கேட்க பாருங்க அப்படிங்க. ஓகே, பார்த்தீங்க அப்படி சொன்னால் ஓகே கிளியர், அந்த பாயிண்ட் கிளியரில் வந்துச்சு. அப்போ அம்மா வந்து ஆசைப்படணும் இதே கலர் தான் வந்து அம்மா கேட்டவங்க கேக். சரியோ, அதனால் அந்த கலர் வந்து ரெடி பண்ணியிருக்கு. கேக் வந்து முக்கியம் இல்லை. என்ன அவள் ஆசைப்பட்டமா எந்த இடத்துல வெட்டுறோம் அப்படின்னா முக்கியம். என்னம்மா எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த இடத்துல கேக் வெட்ட வந்தது? நல்ல கப்பியா நல்ல சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷமா இருக்கு. அந்த கடற்கரை ஓரத்தில் எனக்கு கேக் வெட்டுறதுக்கு மிகவும் சந்தோஷம். ஏன் என்ன விருப்பம் அப்படி உங்களுக்கு கடற்கரையில் கேக் வெட்டுறது? எனக்கு அது வீட்டில் வெட்டுறதை விட இது ஒரு இயற்கையான இடங்கள். இயற்கையான இடங்கள். நிறைய பேர் மக்கள் எல்லாம் இடம். ஆனால் கிளம்பி டான்ஸ் ஆடலாம் அன்றைக்கு. எனக்கு சந்தோஷம் தானே. என்ன ஓகே, என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நிறைய நாளைக்கு பிறகு அம்மாவோட முகத்தை இந்த யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னு. கடைசியாக வீடியோ போட்டப்ப நம்ம அந்த கொழும்பு கட்டுநாயகாவில் நாங்கள் 1ஆம் தேதி என்ன போன மாதம் 1ஆம் தேதி எங்களோட திறப்பு விழா அன்றைக்கு கண்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதம் கூட இப்போ 2 மாதம் ஆகுது. என்ன 21ஆம் தேதி அப்படின்னக்குள்ள வந்து 1 மாதமும் 21 நாள் என்ன கிட்டத்தட்ட 50 நாளுக்கு பிறகு வந்து நீங்கள் அதிகமாக வந்து பார்க்குறீங்க. எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அதுவும் சாரியோட பார்க்குறீங்க. சரி, ஓகே, நம்ம வந்த விஷயத்த வந்து பார்ப்போம். மதியம் அம்மாவுக்கு நாங்கள் கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்கோம், பட்டி ஒன்று கொடுத்துருக்கோம். என்ன உடச்சி பார்த்துலாமா? பார்த்துட்டீங்களா? இது என்னடா அவசரம் இது? பார்த்துட்டே எனக்கு தெரியும். பார்த்துட்டீங்க? நான் சொல்லல என்ன இருக்கேன் என்ன இருக்குன்னு சொல்ல தேவையில்ல, அது உங்களுக்கு சர்ப்ரைஸ். சரியோ, உங்களுக்கு அந்த கிஃப்ட் பொட்டி வந்தா சரியானே? அவ்வளவுதான். சரியோ, இப்போ வாங்க கேக்கை வந்து கட் பண்ணணும். என்ன இருட்டு போறதுக்குள்ள என்ன யாரு? ஐயோ, எங்களுடைய முஸ்லீம் சகோதர சகோதரிகள் என்ன நீங்களே வந்து பார்க்க மாட்டீங்க, நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க இந்த வீடியோவில். என்ன ஒரே கண்டித்தோம். சந்தோஷம், அழகா இருக்கு. சரி, ஓகே, பாருங்க இவங்களை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இவங்க தான் ரதியம்மா, என்னுடைய அம்மா. என்னப்பா தெரியுது இல்லையோ? கேளுங்க, அந்த பாருங்க, அந்த 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 கீழுக்கு இல்ல, அந்த 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 சூரியன் மறையும் தானே, அந்த மறையிற பக்கம் பாருங்க.
கண் பிரச்சனை தெரியுது இல்லை அந்த பிள்ளை அந்த பாருங்க அம்மாட்ட தங்கச்சி சின்ன பிள்ளைண்டி ஏன்னா சுவேந்தினியாப்பா வீட்டில் நாங்கள் சின்ன பிள்ளை கூப்பிட்றேன் ஆனால் உண்மையான பேர் வந்து சுவேந்தினி ஏன்னா ஓகே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இப்போ நாங்கள் கேக் வந்து கட் பண்ண அப்புறம் ஆளுக்கு ஒன்றை கொடுப்போம் 2 மேனேஜர் தான் கொடுக்குறேன் தான் இது உடைக்கிறதுக்கு அப்போ நீங்கள் இப்படி தொங்கலுக்கு வாங்க தொங்கலுக்கு வாங்க எங்கடா வரா நீ ஏதோ யோசனை எழுதுறான்டா அப்போ வேலை யோசனை அப்படி லவ்வோ சரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெரிய ஒரு சவாலான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல என்ன இந்த மெழுகுதிரி கொளுத்துறதா வந்து பெரிய சவாலான விஷயம் 2ஆம் மகள் இந்த இடத்துல வந்து பீச்சில் வந்து என்ன சொல்கிறது இது கொளுத்துறதுலாம் வந்து கஷ்டம் ஒரு சப்போர்ட்டிக்கு வந்து வச்சுருக்கேன் இந்த காற்றுக்கு நெருப்பட்டி வந்து கொளுத்தி 10 வச்சு 6 நேரம் நாளைக்கு தான் பிறந்த நாள் கேக் வந்து வெட்டி முடிக்கலாம் இப்போ நாங்கள் 1 2 3 சொல்லுவோம் சரியோ அப்போ 3 ரெடி சொல்லக்குள்ள வந்து எல்லாரும் வந்து பாட்டு பாடணும் என்ன நீங்கள் என்ன பாட பாட போகிறீங்க பிறந்தநாளுக்கு மிது என்ன பாட்டு பாட போகிறா ஐயோ அது நீங்கள் அல்லாது அண்ணே பாட்டு பாடணும்னு தனி ஆளுக்கு ஒரு தனித்தனி பாட்டு பாடிடணும்னு யோசிச்சு நான் சரி ஓகே ரெடியா மிது ரெடியா உடைக்கிறா அது விஜய் மேலே இதுங்களா சரியோ 1 2 3 ஸ்டார்ட் ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் ரதியம்மா ஹாப்பி பர்த்டே டு யூ நீரையா எங்கடா அந்த எங்கடா அம்மாட ஹோட்டலு கடவுளே டேய் அப்ப இதுல எப்படி நெருப்படி கொளுத்துரு காஜு கொடுத்து கேட்க வேண்டி அங்க இப்ப கொட்டு அது ஒன்று மாத்திரம் விட்டுறானே ஹாப்பி பர்த்டே அது ஒரு ட்ரெண்டிங் ஆக வேண்டாம் ஹாப்பி பர்த்டே ஒன்று ஹாப்பி பர்த்டே அது இல்லடா ஹாப்பி பர்த்டே பார்க்கலையா அது சரி ஓகே அங்க எங்கம்மா கத்தி கேக் கட் பண்ணுங்க நீங்க கட் பண்ணணும் என்ன கை தட்டுங்க கை கட்டணும்ல ஓகே வாங்க ஓகே அப்பா தீத்துங்க மாறி ஒரு துண்டு வெட்டி கொடுங்க அப்பா தீத்தட்டும் அம்மா வாங்கிட்டுங்க அம்மா தீத்துங்க நீங்க நீங்க ரெண்டு தீத்துங்க அப்படியே அம்மாவுக்கு முடிஞ்சிடும் அம்மா 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 தீத்துங்க அப்பா கொடுங்க காட்டுமா அவன் கையை கடிச்சு அவன் தீத்துங்க சரியோ பார் அண்டி வா சாப்பிடாது என்ன ஆக்ஷன் கொடுக்குற இது போட்டோடா வீடியோ சரியோ மிதுவா மிது வாங்க வாங்க அங்க வாங்க பொலந்து ஆகாடுமா நல்லா ஆகாடுங்க அப்படியா ஆகாடுங்க நல்லா ஆகாடுங்க இதான் என்னடா பாய் பல்லு காட்டுவீங்க டாக்டர்கிட்ட பல்லு காட்டுற ஆகாடுங்களா ஆகாடுங்க என்னது வாய் திறக்கீங்களே என்ன தீத்துறப்ப நல்லா ஆகாடுங்க மஞ்சே காட்டுங்க இல்லம்மா கொஞ்சம் ஆகாடுங்களேன் மரம் மோத்தெல்லாம் பூச்சி விட்டுருந்தா பூச்சி ஆகாடுங்க நல்லா சரியா காடை வந்தா பிறந்த நாளுக்கு இதெல்லாம் பூச்சாட்டி ஆடுஜோ தண்ணி வரும் கலர்றது சரியா என்ன திரும்பி சாப்பிடுங்க ஆகாடுங்க நல்லா கேக்க வேஸ்ட் பண்ணாத சாப்பிடு வாங்கி சாப்பிடு காணுமா இங்க எப்படி கிண்டுவார் நல்லா இருக்கு சொக்கா ஆளுக்கு சரியோ நீங்க இதுங்கம்மா
சனோடியா அடுத்ததாக எங்களுடைய சனுஷ்கன் அவர்களை நாங்கள் வரவேற்கின்றோம். வலிக்காம உழப்பது கேக் கிஞ்சால ஒன்று நடுவால வந்து கேக் கிஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா சனுவுக்கு மட்டும் அதிகமா பெருசா கொடுக்காவு. ஆனா எனக்கு மனுஷன்ல இருந்தாங்க. அது வர வேற கூடுது. சரியோ நீ இதுங்க சனவுக்கு கடவுளே. சாணம் தெளிய வைக்கணும், சனுவை தெளிய வைக்கணுமா? ஓகே மக்களே, பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ பெரிய வீடியோ வராது என்ன, அம்மாவுக்கு வந்து பிறந்தநாள் வெட்டுறது காட்டணும் அப்படின்றதுக்காக வந்து நான் இது பண்ணுறோம். அம்மா எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு மிகவும் நல்ல சந்தோஷமா இருக்கு மாம்பழத்தை கேக் வெட்டுறது. நல்லா காத்து அடிச்சு கொண்டு இருக்கு. இந்த இதெல்லாம் கொளுத்துன ஒரு நாய்க்கு எங்க கொளுத்தலே அப்படியே வைத்து உடைச்சது காத்துல வரதெல்லாம் பார்க்க சந்தோஷமா இருந்ததா? ஓகே, மிகவும் அதை பார்க்க எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அதை பார்க்க ஏன்டா தனக்கு மேல விழல தானே அந்த விழா அப்பப்பா பாட்டு பிடிக்காரு பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாது. எப்படி பாட்டு இந்த நிலவும் வந்து திண்டை அதான் பிறை வந்துட்டா. அவ்வளோ சரி, ஓகே. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வீடியோ என்ன டக்குன்னு முடிக்க முடியும் யோசிங்க. இருட்டு போயிட்டு இதுக்கு பிறகு என்ன சொல்றது, வீடியோ வந்து கிளியர்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கொண்டு நிறைய அம்மாமார் என்ன மிஸ் பண்ணுனமா, மிஸ் பண்ணவங்களா சரியா புரே மாமா 3 சரியாமா 12 மணிக்கு. ஓகே, இன்னொரு அம்மா பேர் சொல்லவனாண்டி என்ன நந்தினி புள்ள எல்லாரும் நிறைய பேர் பேர் சொன்னால் வந்து சில பேர் கோவிப்பாங்க, இரண்டால் அவங்கள்ட்ட பேர் வந்து சொல்ல வராண்டு நிறைய பேர் கூடிய பாகம் வந்து விஷ் பண்ணியிருக்காங்க. அம்மாவுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொன்னால் தவறு நீங்கள் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்க, அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள அப்புறம். ஓகே மக்கள், இது வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல அப்புறம் இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றி கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை யாரும் சந்திக்கும் வரை விடைபெறு செல்லும் நான் என்னிடம் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.